ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நான் காரை 50,000 கிலோமீட்டர்ஸில் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அந்த சர்வீஸில் நான் ஷோரூமில் பெட்ரோல் ஃபில்டரை மாற்ற சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, பெட்ரோல் ஃபில்டர் வந்து BS6க்கு 1 lakh கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் அவுட்டர் ஃபோரம் இன்டர்நெட்டில் செக் பண்ணதுக்கு 50,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சஜஷன் இருந்தது. ஸோ இட்ஸ் அரௌண்ட் இது வந்து 408 rupees தான் வருது. அதனால் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் அந்த பெட்ரோல் ஃபில்டர், ஜென்யூன் ஃபில்டர், ஷோரூமில் சேஞ்ச் பண்ணது. இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இதில் எப்படி ஏதாவது ஸ்லட்ஜ் இருக்கா, டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா தெரியும், வெதர் 50,000 கிலோமீட்டரில் மாற்றணுமா இல்லை 1 lakh கிலோமீட்டர். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம எந்த பங்க்கில் பெட்ரோல் போடுறோம், நம்ம மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது. பெட்ரோல் பங்க்கில் ரொம்ப ஸ்லட்ஜ் இருந்ததுன்னா அது டெஃபினட்டாக அதில் சோக் ஆயிரும். நான் 2-3 டைம்ஸ் வந்து இந்த லைட்டாக ஸ்டார்டிங் ட்ரபிள் ஃபீல் பண்ணேன். அதனால் நான் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். இது காரோட நம்ம யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதை சேஞ்ச் பண்ணணும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிளைண்டாக 1 lakh கிலோமீட்டர்ஸ்னால் காரில் இஷ்யூஸ் இருந்தால் நம்ம அது எப்படி நமக்கு தெரியும்? பாதி வெளியில் வண்டி நின்றுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பாருங்கள், இதுதான் இந்த பெட்ரோல் ஃபில்டர். இங்கே 2 இருக்குது, ஒன்று இன்லெட் ஒன்று அவுட்லெட். அந்த சென்டரில் வந்து நம்ம மோட்டார் பம்ப் இருக்கும். ஸோ இதை இப்படி ரவுண்டாக கட் பண்ணி பார்க்கலாம். மிஷின் வச்சு கட் பண்ணி உள்ளே இருக்கிற ஃபில்டர் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபுல்லாக ஸ்ட்ரோக் ஆகிடுச்சா இல்லை நார்மலாக தான் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க. இது நல்லா க்ளூ போட்டு ஒட்டியிருக்காங்க, அதனால் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியல. ஸோ மல்டிபிள் ஹேமரிங் அட்டம்ப்ட்ஸ் அப்புறம் தான் இது ஓப்பன் ஆச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இது கீழேயும் மேலேயும் 2 பக்கமே நல்லா க்ளூ போட்டு ஒட்டியிருக்காங்க. அப்போ தான் வந்து பெட்ரோல் வந்து எந்த கேப்லேயும் எஸ்கேப் ஆகாது. ஓய் ஃபில்டர்லாம் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் ஃபில்டர் வாங்கினீங்கன்னா எங்கேயாவது சின்ன ஒரு லீக் இருந்தால் கூட அது வழியாக டஸ்ட்டு வந்து நம்ம இன்ஜெக்டருக்கு போயிடும். அப்புறம் இன்ஜெக்டர் சோக் ஆகிடும், நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ப்ராப்ளம் வரலாம். இது பாருங்கள், ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டோம். இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேப்பர். ஜஸ்ட் நார்மல் பேப்பர் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ மைக்ரான் அளவுக்கு ஃபில்டர் பண்ணணும்னு தெரியல. இட்ஸ் லைக் நம்ம வாட்டர் பியூரிஃபையருக்கு வர்ற ப்ரீ ஃபில்டர் மாதிரி தான் நினைக்கிறேன் நான். 0.5 மைக்ரான் அந்த அளவுக்கு நான் ஃபில்டர் பண்ணோம். இது இன்சைட், இப்போ காட்டுறது இன்சைட். பெட்ரோல் அது வழியாக போயிட்டு இந்த வழியாக வெளியே வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டார்க் கலராக இருக்குல்ல, அது வந்து ஃபில்ட்ரு பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக மைக்ரோ டஸ்ட் எல்லாம் அது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஆனால் விசிபிளாக எந்த விதமான ஸ்லட்ஜையும் என்னால் பார்க்க முடியல. மேபி இப்போ பெட்ரோல் பங்க்கெல்லாம் நல்லா பெட்ரோலை பியூரிஃபை பண்ணி தான் அனுப்புகிறாங்க போல். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இந்த ஸ்லட்ஜ் பார்த்தேன். இதோட பில்டு குவாலிட்டி வந்து டாப் நாச் தான். ப்ளஸ் அந்த வாட்டர் என்ட்ரானால் அதுக்கான அதில் சிக்னல் வரும்ல, அதுக்கான சென்சார் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் இந்த ஒரு லீடு தான் இருக்குது. இந்த லீடை வந்து டைரெக்டாக வெளியே கனெக்ட் பண்ணுறாங்க. இது எப்படி வாட்டரை டிடெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.